ஆகஸ்ட் 26 கோல்டோட டெய்லி இன்ட்ராடே ப்ரொஜெக்ஷனாக பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுத்துருந்துச்சு. அது என்ன ரீசன் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ கோல்டோட டார்கெட் பார்த்துக்கலாம். ஸோ கோல்டு பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு மேஜராக ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 3386. லேட்டராக பார்த்தோம் அப்படின்னா நம்ம டார்கெட் வந்து 3400. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 1:1 ரேஷியோவில் 3362 அப்படிங்கிற ஜோனில் வச்சுருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு ஏன் கோல்டு புல்லிஷ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபண்டமெண்டலாக பார்த்துடலாம். ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸ் ஹையாக இந்த மார்க்கெட் வந்து இந்த ரேட் ரீச் ஆயிருக்கு. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் அன்சர்டினிட்டி தான். ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம ஃபெட் ரிசர்வ் இருக்குல்ல பார்த்தீங்களா, அவர் லிசா குக் அப்படிங்கிற வேலையை விட்டு தூக்கியிருக்காரு. அண்ட் தென் லேட்டராக பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பரில் ரேட் கட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால கோல்டு இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷாக இருக்குது. ஸோ கோல்டோட டேரக்ஷன் வந்து நம்ம வீக்லி அனலைஸ் பண்ண மாதிரியே இன்னும் ஒரு பை தான் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி அப்டேட்ஸ் சொன்னோம், இந்த மாதிரி தகவல் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோல்டு வந்து ஒரு நியூ ஹையாக 3400 அப்படிங்கிற ஜோன் இன்னைக்கு போகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது.